பார்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விண்ட்ஷீல்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து போருக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சக்தி நம்ம கூட தான் இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் ஆய் சொல்லுவார். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தரேன், கண்டிப்பாக அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் பைக்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக அவர் வந்து பண்ணி தருவார். நீங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வேணுங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதான் வந்து போருக்கு எக்ஸ்டெண்டர். இதுதான் வச்சு இப்போ போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, லெட்ஸ் டூ இட். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 5mm ஆலன் கீ எடுத்துக்கிட்டு 2 நட்டையும் லூஸ் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் பார் நட்டை இது 2யும் லூஸ் பண்ணி தான் அதில் என்ன சைஸ் வந்து நட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை ஃபுல்லாக கழட்டிக்கிறேன். ஓகே, கழட்டியாச்சு. இதில் 12mm சைஸுக்கான ஒரு ஆலன் போல்ட் இருக்குது, த்ரெட்டு கொண்டது. இது கொடுத்துருக்காங்க. இதுக்கான டூல் எங்ககிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த டூல் எங்ககிட்ட இல்லாததுனால நாங்கள் வெளியே ஷாப்ஸ்லாம் வந்து கேட்டு பார்க்கலான்னு போனோம். அப்படி வெளியே ஷாப்ஸ் எல்லாம் கிடைக்கல. பட் நாங்களே வாங்கலான்னு போனோம். வாங்கி கடைகள்லாம் கேட்டு பார்த்தாலும் பட் கடைகள்லாம் கிடைக்கல. ஒரு தெரிஞ்ச கடைக்காரர்கிட்ட, ஷோரூம்காரர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் முக்கியமாக. அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா, ஆலன் கீ வாங்கிட்டு ஒரு சொட்டைக்காட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த சொட்டைக்காட்டில் வச்சு தான் இந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அப்படி ஒன்றும் பெருசாக எங்ககிட்ட டூல்ஸ் எதுவுமே இல்லை. எங்ககிட்ட வந்து 5mm 6mm அதுக்கப்புறம் 12mm ஆலன் கீ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைக்கில் இருக்கிற சில டூல்ஸ் இருக்குது. அதுக்காக தான் போய்ட்டுருக்கோம். இந்த விண்ட்ஷீல்டு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்குது. அந்த ஹேண்டில் பாரை கழட்டிட்டு 5mm ஆலன் போல்ட்டை 2யும் கழட்டிட்டு அந்த போர்க்கில் இருக்கிற அந்த 12mm ஆலன் போல்ட்டை கழட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அதை கழட்டிட்டு ஹேண்டில் பாரை தான் நான் நவுத்தி விட்டுட்டு அதை கழட்டுறோம். ஏன்னா இதை கழட்டிட்டு தான் நம்ம போர்க் எக்ஸ்டெண்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த போர்க் எக்ஸ்டெண்டர் இமேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50mm அது. இதுக்கான ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வந்து சூன் வரும். இதோட என்னென்ன ப்ரைஸஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஒரு வீடியோ ஒன்று வரும், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆலன் கீ வச்சு அதை கழட்டிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இதை கழட்டிட்டு இதே த்ரெட்டில் தான் வந்து அந்த போர்க் எக்ஸ்டெண்டர் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரியே த்ரெட் இறக்கி போகிறோம். இந்த போர்க் எக்ஸ்டெண்டரில் சின்ன அந்த த்ரெட் இப்போ கழட்டிட்டு இருக்கிறதுலே ஒரு வாசரை இருக்கும். அந்த வாசரை மறக்காமல் நம்ம வாங்கிட்டு வந்த எக்ஸ்ட்ரா போர்க் எக்ஸ்டெண்டருக்குள்ளே அந்த வாசரை எடுத்து திருப்பி போட்டுக்காங்க. நான் வந்து அதெல்லாம் வீடியோவில் மேக்ஸிமம் காட்டியிருக்க மாட்டேன். அதனால தான் அந்த வாசரை மறக்காமல் போட்டுக்கணும். இல்லைன்னா போடாமல் விட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஏற்படும். ஓகே, கழட்டியாச்சு. இந்த த்ரெட் இருக்குது பாருங்கள். அந்த த்ரெட்டில் தான் வந்து போர்க் எக்ஸ்டெண்டரை வச்சு டைட் பண்ண போகிறோம். உள்ளெல்லாம் இறங்காது, த்ரெட்டிங் டைப் தான் டைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் போர்க் எக்ஸ்டெண்டரை வச்சு டைட் பண்ணுறோம். அந்த டூல் ஒன்று நான் அன்பாக்சிங் அப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விண்ட்ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ண வீடியோ, இந்த அன்பாக்சிங் வீடியோ, ஏடியோ கார்டு வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டூல் வந்து வந்துருச்சு. இது எதுக்குன்னே தெரில அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த டூலை வச்சு நாங்கள் 2யும் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்டில் பார்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் டீட்டெயிலாக வந்து வீடியோ எண்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்களோட சொல்கிறோம். வந்து வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் வீடியோ எண்டில் தெளிவாக எப்படி வந்து போர்க்கை இறக்கி ஃபிக்ஸ் பண்ணோங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். பைக்கை வந்து இந்த கல் மேலே எவ்வளோ தின்னான ஒரு கல் இருக்குது, அது மேலே வந்து பைக்கை விடும் போது பைக் எப்படி ஃப்ளை ஆகுதுங்கிறத பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த பைக் எப்படி ஆஃப் ரோடுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Let's move it. செம்மையாக இருக்கும் மாட்டுறதுக்கு. உனக்கு தான் அடி விடுவோம். சூப்பராக இருக்குது. இந்த ஆல்ரெடி 2-3 டைம் அதில் ஏறிட்டோம். இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கல் மேலே விட்டோம்னா பிரச்சனை. அதான் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி விட்டுரும். சூப்பராக இருக்குடா. முன்ன விட வாவ், அமேசிங்.
பயங்கரமாக இருக்குது வண்டி வேற மாதிரி. படுக்க போட்டால் படுத்துக்க வேண்டியதான் 2 பேரும். அசால்ட்டாக வருது பாரு ஒன்னோட. பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் செதறனாலும் சொல்லி வாய மூடல. ரோடு அவ்வளோ மோசம். ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த ஹில்ஸில் 3வது ட்ரிப்பு ஓட்டுறோம். மற்றோட சீனு கிட்டக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து போர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, சஸ்பென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குங்கிறது வீடியோ கிளிப் காமிச்சிருப்பேன். அதில் வந்து 2 பேருமே வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபிட் பண்ண முடிஞ்சது. அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது போயிடுச்சு. அதோட சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கட்டு தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்டு ஏன் இப்படி கீழே இறங்குனுச்சுன்னா, நம்ம இந்த நட்டு லூஸ் பண்ணிட்டு செட் ஆஃப் அந்தாண்டியும் இதேமாரி சேம் நட்டு இருக்கும். இந்த 2 நட்டையும் லூஸ் ஆலன் கீ போல்ட் வந்து இது வந்து 5 mm. இது 2யும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இது செட் ஆஃப் காட்டுறேன். செட் ஆஃப் இங்கேயும் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஒரு போல்ட்டு. அது வந்து சம்திங் ஒரு 12 சைஸ் ஸ்பேனர் ரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த இதை கழட்டி லூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் லூஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே இந்த செட் ஆஃப் வந்து அந்த இதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது. இதுக்குள்ளே வந்து இந்த துரு பிடிச்ச மாதிரி தெரியுதுங்களா, இந்த கேப் வந்து இந்த இதுக்குள்ளே உட்காந்துருச்சு. அந்த செட்டப் ஆங்கிளில் சென்டர் கேஸில் உட்காந்துருந்தது. இது வந்து அப்படி இந்த அளவுக்கு இறக்கியிருக்கோம். 2 யூஸ் பண்ணிட்டு செட்டாக கீழே இறக்கி, அதுக்கப்புறம் ரொம்பலாம் இறக்கல, கொஞ்சம் லைட்டாக தான் இறக்கிறேன். ஆனால் பின்னாடி ஒரு மேடு பள்ளத்தில் விட்டு ஃப்ரண்ட் வீலில் கொஞ்சம் பள்ளத்தில் விட்டா மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை வந்து இறக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே வச்சு டைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹேண்டில் பார கலெக்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்கள், ஃபோர்க் வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 mm போர்க் சைஸ். அதை வச்சு தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். 2 சைடும், இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 சைடுமே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதோட பைக்கோட ஹைட்டுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 mm. நான் ஒரு பழைய ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த கேப்புக்கு இந்த கேப்புக்கு அந்த கேப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எதனால் வந்து நம்ம ஃபோர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, இந்த ஏடிவி கார்டு மாட்டணும். ஆல்ரெடி இங்கே டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் ரீசன் வந்து போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இந்த ஒரு டேமேஜஸ் தான். நம்ம ஏடிவி கார்டு மாட்டினதுனால இந்த ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து இந்த போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ரீசன், சஸ்பென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணது. இப்போ பைக்கோட ஹைட் ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்கள். நான் பழைய ஃபோட்டோ உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதுவும் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள். அது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீல் ரெண்டும் பாருங்கள், ரெண்டுமே தரையில் தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் சேக்கப்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, சஸ்பென்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெளிவாங்கி இருக்குங்கிறது. அதனால 2 வீலுமே தரையில் தான் இருக்குது. பேக் வீல் வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி தான் இருக்கும் சென்டர் ஸ்டாண்ட் போட்டால். ஆனால் இப்போ வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் 2 வீலுமே தரையிலே தான் இருக்குது. இதனால் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வீலை சுற்றி பார்க்குறது கொஞ்சம் கடினமாக இருக்குது, சுற்றவே முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஓகே தான், ஆவரேஜாக என்னாச்சும் ஹேர் பிடிக்கிறதோ இல்லை பஞ்சர் ஷாப்ஸ்லையோ இல்லை நம்ம வீலை வந்து சுற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஓஸும் அண்டு அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஒயர், இந்த கேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிளுமே எல்லோரும் மாற்றிருக்காங்க. பட் வந்து நம்ம பைக்கில் அது மாற்றலை.
மாத்தாமலே கொஞ்சம் மட்டும்தான் இந்த அளவுக்கு பாருங்க. இதுலேருந்து இதெல்லாம் லாக் ஆயிருந்துச்சு, இது இப்போ கீழே இருக்குது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக சஸ்பென்ஷன் இறங்கி ஏறுறது கரெக்டாக இருக்குது. இந்த கேபிள் இந்த ஓஸ் எதுவுமே நான் மாற்றலை. நிறைய பேர் மாற்றிருக்காங்க, பட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் VS6 BS4 கொஞ்சம் லென்த்தாகவே தான் கொடுத்துருக்காங்களாட்டுங்குது இந்த ஓஸு அண்டு பிரேக்குக்கு. ஃபைனலி மாடிஃபைடு சக்தி ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சுன்னு தெரியும். சக்தி நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல. சக்தி வந்து நாங்களே நினச்சி பார்க்கல, சக்தி சூப்பராக பண்ணிட்டாரு, வேறு லெவல் பண்ணிட்டாரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னும் நிறைய பைக்ஸ் வந்து நாங்கள் மாடிஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்கள் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பைக் எந்த அளவுக்கு பறந்துச்சுங்கிறது, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து நான் காமிச்சிருப்பேன். நம்ம ஃப்ரண்ட் மக்காடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைட் ஏற்றிட்டோம். பெருசாக ஒன்றும் ஹைட் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஷேக்கப் சார் ஹைட் ஏறி இருக்கு. போர்க் எக்ஸ்டெண்டர் போட்டதுக்கப்புறம் ஹேண்டில் பாரில் ஏதாச்சும் மாறுதல்கள் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம், அதுவுமே அந்தளவுக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு அந்த நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து மாடிஃபைட் வீடியோ தான். அந்த பைக்கை அட்வென்ச்சரான வந்து இன்னும் சில பொருட்களும் ஆர்டர் போடுவோம், கண்டிப்பாக ஆர்டர் போட்டுட்டோம், கண்டிப்பாக வரும். சக்தி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஒரு பைக்கோட ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு இதே மாடல் வேணும்னா ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் என் நம்பர் தரேன் உங்களுக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா இதோட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா பண்ணலாம். நீங்க கேட்குற உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இவரோட பட்ஜெட்டு நிறையவே போயிடுச்சு. ஆனால் அந்த பட்ஜெட் போனதுக்கு அப்புறமும் வண்டி நீட்டாக இருக்கு, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. ஒரு ஷோல்டிங்கில் விடும் போதும் ஒரு கல்லு மேலே விடும் போதும் நம்மளுக்கு ஷோல்டரு எந்த ஒரு பெயினும் இல்லை. வண்டி வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வேகத்தடையில் வண்டி கொண்டு போய் விட்டாலுமே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், அதாவது வண்டி நம்மளை தூக்கிடுதா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பெருசா தெரியும், ஆனா அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல. நான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன், நான் மெக்கானிக் தான், நான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க ஒரு ஒன்று டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா அண்ணன் வேற லெவலில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாரு. வண்டி ஃபிளைங்கெல்லாம் போகுது, ஃப்ரண்ட் வீலும் மேலே போயிடுச்சு, பேக் வீலும் மேலே போயிடுச்சு. ஆனா ஓவரால் இப்படி மேலே போனா வண்டி ஸ்லிப் ஆயிரும் பயம் இருக்கும். ஆனா கம்பல்சரி இந்த மாதிரி ஆல்ட்ரு நீங்க பண்ணீங்களா, ஒரு நீங்க 2 பேரே போறீங்க அப்படின்னாலும் ஒரு வேகத்தட்டில விட்டு தோக்குறீங்கன்னா வண்டி உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக போகும், ஒழிஞ்சு அந்த ஷேக் ஆகாது. நானுமே நினைச்சேன் சரி அதில் விடும்போது ஸ்லிப் ஆகுமான்னு நினைச்சேன். பட் உண்மையாலுமே நான் அதில் விட்டது தூக்குனிச்ச வண்டி, நான் நின்றுடுதேன், வண்டியில் பார்த்தது நின்றுட்டு தான் இருந்தேன். வண்டி தூக்கி எனக்கு பறந்தது தெரியல, ஆக்சுவலாக வண்டியில் நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஒரு எகிர்னது கூட எனக்கு எதுவுமே உரைக்கல, லைட்டாக என்னோட கையில் மட்டும் அந்த எகிர்னதுக்கான ஒரு லைட்டாக அதை ஏறி போனதுக்கான ஒரு உணர்ச்சி மட்டும் தான் இருந்துச்சு. பட் வண்டி பைக் பறக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பைக் அந்த அளவுக்கு பறந்துருக்கு. சக்தி ஷாக்கிங். ஆஃப் ரோடு அந்த இடத்துல நம்ம ரோடே இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம மலைக்கு மேலே போகணும், ஒரு லாக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி தாராளமா நீங்க வண்டி ஓட்டிட்டு சொல்லவே தேவையில்ல. அந்த இன்ஜின் கார்டுக்காகட்டும் ஃப்ரண்ட் மக்காடுக்காகட்டும் எந்த ஒரு டேமேஜுமே வராது. ஆளும் சேஃப்டி, வண்டியும் சேஃப்டி. அதே நீங்க அந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க ஸ்லோ மோஷன்ல, அந்த கிளிப் வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா பைக் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடாவது வந்திருக்கும். அதுல விட்டு பைக் எந்த அளவுக்கு பறந்ததுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவே எனக்கே ஷாக்கிங் ஆச்சு, வீடியோ பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. நான் தான் விட்டேன், எனக்கே ஷாக்கிங் ஆச்சு. சக்தி அதை விட ஷாக்கிங். வண்டி 2 வீலுமே தரையில் இல்ல, டோட்டலா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீல் மேல அப் ஆனோன்னு பேக் வீல் அப்படியே தூக்கிடுச்சு, வண்டி மூவ் ஆகி போயிருச்சு. கரெக்டா லேண்டிங் ஆகும்போது கொஞ்சம் நேரம் ஸ்லிப் ஆகுமோன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஸ்லிப் பண்ணிச்சு என்ன அந்த அளவுக்கு எங்க கிட்ட அந்த அளவுக்கு பெரிய கேமராஸ் இல்ல, 2-3 ஆங்கிளிங் எல்லாம் வச்சு செட் பண்ண முடியல. பட் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்க இன்னொரு ஆங்கிளிங் செட் பண்ணி இன்னொரு பயங்கரமான ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்களா, எங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தனமான ஆல்டரிங் வீடியோ பண்ணி இன்னும் நிறைய பைக்ஸ் நான் பண்ணலாம்னு இருக்கோம். நானும் சக்தியும் நிறைய வீடியோஸ் உங்களை பண்ண போறோம். அதுக்கு எங்க கையில இருக்கிறது பல்சர் 220F நம்மளோட ஏஞ்சல் அது பிளாக் சீட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க நிறைய பைக் வச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பைக் வச்சிருப்பீங்க. BMW வச்சிருக்கலாம், கவாஸ்கி நிஞ்சா வச்சிருக்கலாம். நான் அதே அவ்வளவு தூரம் ஏன் ஹை ரேஞ்சே போவேனே, ஸ்ப்ளெண்டரு கூட நாங்க நல்ல இதுல ஆல்டர் பண்ணி தரோம். ஏன்னா ஸ்ப்ளெண்டரும் பைக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸ்ப்ளெண்டர் விரும்புறவங்களுக்கு நான் அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி. நாங்க வந்து பெருசா ஒன்றும் டூல்ஸ் யூஸ் பண்ணல. எங்க கிட்ட இருந்தது என்னன்னா ஒரு 5mm Allen key, அதுக்கப்புறம் ஒரு 6mm Allen key, அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 சைஸ் ஸ்பேனர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 13 சைஸா 14 சைஸா அக்யூரேட்டா தெரியல, 14 சைஸ் அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் 2mm Allen key,
அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு டூல் மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அதுல என்னடா எதுக்குடா வந்திருக்குன்னு தெரியல. நான் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ சொல்லியிருப்பேன். அது வந்து டைட் பண்ணோம், கொஞ்சம் பெண்ட் ஆச்சு. ஆனா பைக்ல வந்து அது எதுக்காக கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம், அது அந்த பைக்லயே வந்துச்சுல, அது வந்து பாத்தீங்கன்னா பிளக், ஃப்ரண்ட் வீல் நட் மட்டும், அதுக்கு மட்டும் தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல் ஃபோர்க்கும் இறக்கி ஏத்துற அளவுக்கு அந்த மாதிரி அதோட பவர் வந்து ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. வேற அளவு நாங்க அந்த அளவுக்கு பெரிய டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப எக்ஸ்பென்சிவா எதுவும் நாங்க செலவு பண்ணல. வண்டி ரெடி பண்ணதுல இருந்து யாருக்கும் எந்த ஒரு சேதாரம் இல்லைங்க. ரெடி பண்ணும்போது கை மட்டும் தான் சேதாரம். ஆனா எங்க கிட்ட டூல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதோட தரமும் கொஞ்சம் கம்மி தான். இல்ல அதுக்கு தகுந்த டூல்ஸ் இருந்துச்சு, பட் அதோட தரம் கம்மி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அந்த அட்வென்ச்சர் பைக்கை இன்னும் அட்வென்ச்சரா உங்களுக்கு காட்டணும்னா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா காட்டுறோம். இது ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோ தான். இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்னமுமே நாங்க நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். இன்னுமே இதுல இன்னும் வேலைகள் இருக்கு. இப்ப ஒரு 70% ஆஃப் ரோட் பைக் அட்வென்ச்சர் தான் இது. இன்னும் வந்து 100% மாத்துறதுக்கு இன்னும் நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, see you soon. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சக்தி பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. பை பாய்.